பிரைஸ் த லார்ட். தேவனை நம்ம நோக்கி கூப்பிடுறோம். திரும்பவும் தேவன் நமக்கு பதில் கொடுப்பாரா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நிச்சயமாக கொடுப்பார். பதில் மட்டும் கிடையாது, நம்ம அறியாததும் நமக்கு எட்டாத காரியங்களையும் நமக்கு அறிவிப்பேன்னு சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறார். எரேமியா 33 அதிகாரம் 3வது வசனத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கு, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களையும் உனக்கு அறிவிப்பேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் இந்த காரியத்தை தான் நமக்கு சொல்கிறாரு. பைபிளில் ஒரு இன்சிடென்ட் இருக்குது. எகிப்து தேசத்தில் அடிமையாக இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை மோசேங்கிற ஒரு தலைவரை கொண்டு ஆண்டவர் என்ன பண்ணுறாருனா கூட்டிகிட்டு வராரு. அப்போ என்ன நடக்குதுன்னா, எகிப்தில் இருக்கிற அந்த ராஜாவும் அந்த சேனைகளும் என்ன பண்ணுறாங்கன்னா பின்தொடர்ந்து வர்றாங்க. முன்னாடி பார்த்தா செங்கடல், பின்னாடி பார்த்தா அந்த சேனைகள் வர்றாங்க. இவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, நம்ம இவ்வளோ நாளாக அடிமைத்தனத்தில் இருந்தோம்ல, நம்ம எந்த ஒரு இந்த மாதிரி காரியங்களையும் நம்ம பார்த்ததே இல்லை, என்னதான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தேவனை நோக்கி அவங்க கூப்பிடுறாங்க. யார்? இஸ்ரவேல் ஜனங்கள் கூப்பிடுறாங்க. அப்போ தேவன் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ரெண்டுமே இல்லாத புதிய வழி ஆண்டவர் உண்டாக்குறாரு. எப்படின்னா, மோசேட்ட சொல்கிறாரு, உன்னோட கோலை இந்த சமுத்திரத்து மேலே நோக்கி நீட்டு அப்படின்னு சொல்லி. அப்போ என்ன நடக்குதுன்னா, கடல் 2 பிளந்து மதில் மாதிரி நிற்குது. அது நடுவில் நடந்து போனாங்களாம் ஜனங்கள். அது வெட்டாந்தரை மாதிரி இருந்துச்சான். ஒரு சாதாரண ஒரு தர மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்கு ஆண்டவர் அதை தான் சொல்கிறாரு. நம்ம வித்தியாசமான வழிகளை யோசிச்சுக்கிட்டு இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் நம்ம இது வரைக்கும் அறியாத ஒரு வழியை, இது வரைக்கும் நம்மளோட அறிவுக்கே எட்டாத புதிய வழியை ஆண்டவர் உண்டாக்குறதுக்கு வல்லவராக இருக்கிறார். அதனால் இன்னைக்கு நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. அவர் உங்களுக்கு பதில் கொடுத்து இந்த மாதிரி பெரிய காரியங்கள், அற்புதமான காரியங்களை உங்களோட வாழ்க்கையிலையும் ஆண்டவர் நடப்பிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென்.